ஸ்டார்ட். பிரபஞ்சத்துக்கு நன்றி. என் தம்பி விஜய் ஜெயிச்சதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்களுடைய கனவு ஒரு 20 வருஷத்து கனவு, ஆட்சி மாற்றம் வராதா, யாராவது வரமாட்டாங்களா, இந்த குடியெல்லாம் யாராவது ஒழிக்க மாட்டாங்களா, லஞ்சம் ஊழலெல்லாம் ஒழிக்க மாட்டாங்களா, உலகம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் நாட்டை சரியாக ஆள்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்பட்டு நாங்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தோம். அப்போ யாராவது வருவாங்களா, கமல் சார் வருவாரா, ரஜினி சார் வருவாரா, அஜித் சார் வருவாரா, சூர்யா சார் வருவாரா, லாரன்ஸ் சார் வருவாரான்னு கூட நாங்கள் எதிர்பார்த்தோம். அவர் நல்லா நிறைய நல்லது செஞ்சார் இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்களாம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் வருவாங்களா எம்ஜிஆர் போல் அப்படின்னு ஆசைப்பட்டோம். விஜயகாந்த் சார் வந்தப்போ ரொம்ப நாங்கள் சந்தோஷப்பட்டோம். எப்படியாவது விஜயகாந்த் சார் வந்துடுவார் அப்படின்ற ஒரு கனவுல நாங்கள் இருந்தோம். கடைசியில் அவர் உடம்பு சரியில்லாமல் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப வருத்தத்திலே இருந்தோம். யாராவது ஒரு ஆள் வரமாட்டாங்களா நம்ம ஆதரிப்போம் அப்படின்ற ஒரு கனவுலே நாங்கள் இருந்தோம். அப்போ யார் வந்திருந்தாலும் நாங்கள் ஆதரவு கொடுத்துருப்போம். அப்போ விஜய்னு வரும்போது நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். விஜய் வந்துட்டப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இவங்களுக்கு எதிராக யாருன்னா ஒரு ஆள் சரத்துக்கு நிற்க மாட்டாங்களா, 2 கட்சியுமே சரியில்லாத ஆடி நிற்கிது, அதுக்கு சரத்தாக நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கட்சி வருமானு நாங்கள் கனவுலே இருந்தோம், கனவு கண்டுன்னு இருந்தோம். அந்த கனவு எங்களுக்கு நனவாயிடுச்சு. இப்போ எங்களுக்கு கனவு பழிச்சிருச்சு. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். விஜய் என் தம்பி. விஜய் 52 வயசுனா எனக்கு ஒரு 55 வயசாகுது, 2-3 வயசு வித்தியாசம். என் தம்பி ஜெயிச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்போ உன் அக்காவாக நினச்சிட்டு இந்த நாடு நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். எப்போ அந்த கச்சத்தீவு விற்றாங்களோ அதுலேருந்து எனக்கு வருத்தம் தான். அந்த கச்சத்தீவு எப்போ மீட்பாங்க, இந்த கட்சி இந்தமாரி விற்றுட்டு ஜனங்கள்லாம் பிடிச்சி கடலில் போட்டுன்னு ஜெயிலில் போட்டுன்னு அவஸ்தைப்படுத்துகிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுன்னு இருந்தோம். அந்த கச்சத்தீவு மீட்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. அதுவே பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. இந்த குடி திட்டத்தை ஒழிக்கணும் அப்படின்றதே ஒரு சந்தோஷம். எங்கள் வீட்டில் நாங்களாம் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க, டெய்லி சம்பாரித்து சாப்பிட்றவங்க தான், கூலி வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து சாப்பிட்றவங்க தான். டெய்லி குடிச்சின்னு ஆம்பளைங்க வீட்டில் குடிச்சு கிட்னி கெட்டு போய் அந்த மோடி திட்டம் 5 லட்ச ரூபா ஒரு வீட்டுக்குன்னு கொடுத்தாங்க இல்லையா, கலைஞர் காப்பீடு திட்டம், ஜெயலலிதா காப்பீடு திட்டம்னு சொல்லிட்டு அந்த கார்டில் இருக்கிற காசு எடுக்கிறதுக்காகவே நல்லா இருக்கிறவங்கள கூட ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பெட்டில் சேர்த்து அந்த இது பண்ணிடுறாங்க. உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு மருந்து ஊசி ஏதோ ஒன்று போட்டு அவங்கள பெட்டில் சேர்த்து அந்த கார்டில் இருக்கிற 5 லட்சத்தை எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் நல்லா இருக்கிற ஆளுங்களா பேஷண்ட்டாக சேர்த்து வீணாக்கி சாவடிச்சே போட்டாங்க, செத்தே போயிட்டாங்க. எங்கள் வீட்டில் 2 ஆம்பளைங்க சின்ன வயசில் இறந்துட்டாங்க. வயசான ஒரு மாமனார் குடிச்சிட்டு வந்தார். அவர் கொஞ்சம் வயசாகிடுச்சு, 78 வயசில் இறந்துட்டார். ஆனால் 40 வயசில் ஒருத்தரும் 58 வயசில் ஒருத்தரும் கிட்னி சரியில்லாமல் இந்த மாதிரி இறந்துட்டாங்க. இந்த குடியால் நாங்கள்லாம் பாதிக்கப்பட்ட ஜனங்க. அப்போ இந்த குடியை எடுத்து அடக்கணும், குடியை தடுக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் வரமாட்டாங்களான்னு நாங்கள் நினச்சோம். அப்போ எங்கள் விஜய் வந்தப்போ நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இப்போ ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சாமி, என் சாமி நீ வா, எம்ஜிஆர் போல் ஆட்சி ஆள், எம்ஜிஆருக்கு அப்புறம் இன்னொரு எம்ஜிஆர் வரமாட்டாரான்னு நாங்கள் நினச்சோம். நீ வந்துட்ட சாமி, இதுவே எங்களுக்கு போதும். நாங்கள் தான் வீணாயிட்டோம், என் குடும்பம் வீணாயிடுச்சு, பரவாயில்ல, ஓகே. இதுக்கப்புறம் வர என் பிள்ளைங்க, என் பேர பசங்க, இனிமேல் வர தலைமுறை எல்லாம் நல்லா இருக்கணும். அதனால் நீ வந்துட்ட சாமி, இதுக்கப்புறம் நாடே நல்லாயிருக்கும். நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் சாமி, நீ ஜெயிச்சிருக்கு. என் சாமி நீ வந்துட்டியா, அதுவே போதும். ரொம்ப நன்றி அப்பா. ஸ்டாப்.